Hello friends, welcome back to How to Videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Microsoft OneDrive பத்தி தான் பார்க்க போறோம். Microsoft OneDrive னா என்ன, அது எப்படி டவுன்லோட் பண்றது, அதுல என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு, அது எப்படி யூஸ் பண்றது, நமக்கு வந்து பண்ணா Microsoft OneDrive வந்து சூட் ஆகுமா, எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க, உங்களுக்கு Microsoft OneDrive பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்க ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டுதுல ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் OneDrive. OneDrive வந்து நீங்க கண்டிப்பா வந்து உங்க பிசில வந்து பாத்துருப்பீங்க. நமக்கு அதுக்கு ஒரு தனியா வந்து ஒரு OneDrive அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே டாஸ்க் பார்ல வந்து பாத்தீங்கன்னா OneDrive அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் ஆயிட்டு இருக்கும். இது எல்லாருமே வந்து பாத்துருப்பீங்க. OneDriveனா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட் சர்வீஸ். இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து நம்ம ஃபைல்ல வந்து சேவ் பண்ணிருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டிரைவ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டிரைவ் வந்து கூகுளோடது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டிரைவ் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா OneDrive அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த OneDriveல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் வந்து பண்ணிக்க முடியும். அதுல ஒரு சில லிமிடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ யூஸரா வந்துட்டு 5 GB வந்து நமக்கு ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் மட்டும் இருந்தா போதும், நீங்க லாகின் பண்ணிட்டு 5 GB ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5 GB ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த 5 GB மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் நம்ம பெய்ட் பண்ற மாதிரி இருக்கும். மைக்ரோசாஃப்ட் OneDrive பத்தி ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லலாம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பேக்கப் பண்றது. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த OneDrive. கூகுள் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா OneDrive. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த OneDrive வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த OneDrive வந்து டவுன்லோட் பண்றதுக்கு உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து வேணும். அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல வந்து லாகின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து OneDrive லாகின் பண்றதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து வேணும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பா வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியலனா நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டு வந்து நீங்க கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ யூஸ் பண்ணி உங்களால வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து விண்டோஸ் ஸ்டோர் வந்து இருக்கும். அந்த ஸ்டோர்ல போயிட்டு லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டு OneDrive அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணா போதும், நமக்கு OneDrive வந்து வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இதோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 2 MB தான் இருக்கு. 2 MB தான் ரொம்ப ஒரு கம்மி சைஸ் தான். நீங்க வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து OneDrive வந்து நம்ம லேப்டாப்ல இல்ல பிசில வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசில வந்து OneDrive வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் வந்து ஓபன் பண்றேன். நான் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நோட்டீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு we are almost done அப்படின்னு சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு தி OneDrive ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து பாருங்க நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யூசிங் OneDrive அப்படின்னு சொல்லி வந்துடும். இதை நம்ம ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன ஃபீச்சராக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வால்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கும். இந்த OneDriveல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் வந்து பார்த்தாலே வந்து ஒரு மிரண்டு போயிட்டேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீச்சர் இருக்கா OneDriveல அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பராக வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு சேஃபாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வால்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சனல் வால்ட் ஜஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பை 2-step வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆட்டோ லாக் ஆஃப்டர் 20 minutes ஆஃப் இன்ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க வந்து போனா போன்ல வந்து பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டர் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தா OneDriveக்குள்ள ஒரு பர்சனல் வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த பர்சனல் வால்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு டைம் வந்து லாகின் பண்ணும்போது உங்க இமெயில் ஐடி இல்லை வந்து பார்த்தா ஃபோன் நம்பர் ரெண்டுல வந்து ஏதாவது ஒன்று ஓடிபி வந்துடும். ஓடிபி வந்து ஜஸ்ட் நீங்க கொடுத்தா மட்டும் தான் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து போய்க்க முடியும். அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணா நீங்க வந்து பண்ண என்ன ஃபைல் வேணா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் வால்ட்டுக்குள்ள வந்து போட்டுருங்க. உங்களுக்கு ரொம்ப சேஃபா வந்து இருக்கும். சப்போஸ் உங்க ஃப்ரெண்டே யாராவது வந்து பார்த்தா OneDrive வந்து ஓப்பன் பண்ணா நமக்கு அந்த பர்சனல் வால்ட்டுக்குள்ள வந்து போகணும்னா உங்களோட ஓடிபி வந்து இருந்தால் மட்டும் தான் கண்டிப்பாக வந்து போக முடியும். இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் OneDrive வந்து இன்ஸ்டால் பண்ணால் கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ண வேண்டியது ஒன்று. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுமா இல்லை வந்துட்டு மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தா ஓடிபி சென்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து மொபைல் நம்பருக்கு கொடுத்துறேன். மொபைல் நம்பரில் வந்து பார்த்தா லாஸ்ட் 4 நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. நான் 4 நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் கோடுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து வந்துருச்சு. நான் இந்த கோடு ஜஸ்ட் நான் என்டர் பண்ணுறேன். 544954. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபிகேஷன் நீடட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பர்சனல் வால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் வால்ட்டுக்குள்ள வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஃபைலை வந்து ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோல்டர் வந்து யாராவது ஆக்சஸ் பண்ணால் நம்ம வந்து பண்ணால் இந்த ஃபோல்டர் வந்து பண்ணால் யாராவது வந்து ஆக்சஸ் பண்ணால் நமக்கு வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு ஓடிபி வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ண முடியும். ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆயிரும். நீங்கள் வந்து இப்போ ஒரு 8 மணிக்கு வந்துட்டு இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா 8:20 வரைக்கும் தான் இந்த லாக் வந்து இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 8:21 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லாக் வந்து ஆயிரும். நீங்கள் வந்து மறுபடியும் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணால்
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓடிபி வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்லோட் அதை கிளிக் பண்ணினா வந்துட்டு உங்களுக்கு ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஃபைலில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த OneDrive வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் வாலெட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அது மட்டும் தான் இதோட ஃபீச்சரா அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு அது மட்டும் கிடையாது. நமக்கு நிறைய ஹிடன் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OneDrive வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து பண்ணிக்க முடியும். நமக்கு 5 ஜிபிக்கான ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 ஜிபிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபைல் என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்க முடியும். நமக்கு அந்த 5 ஜிபின்றது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்துட்டு இந்த OneDrive லாகின் பண்ணி உங்களுக்கான 5 ஜிபிக்கான ஸ்பேஸ் வந்து கிடச்சிரும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, செகண்ட் ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸை வந்துட்டு எந்த டைமில் எந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வேணால் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா OneDriveோட அக்கௌண்ட் வச்சு உங்களோட பிசி, கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு லேப்டாப், மொபைல் ஃபோன் இந்த இடத்துல வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியை வந்து ஜஸ்ட் அந்த ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க. அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு என்னைக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை எங்கே வேணால் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் OneDrive வந்து லாகின் பண்ணி அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர் சொல்லலாம். நம்ம கூகுள் டிரைவ்லேயும் இது இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா OneDriveலேயும் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட பர்சனல் ஃபைல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்புறம் எங்கேயாவது வந்துட்டு ப்ரௌசிங் சென்டரோ இல்லை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தேவைப்படும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா OneDrive வந்து லாகின் பண்ணி அவங்களோட பர்சனல் ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். மூணாவது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் ஃபோல்டர். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த ஃபோல்டர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து லாகின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து 20 மினிட்ஸில் வந்து நமக்கு அந்த மடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காயிரும். ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஷேர். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல வந்து பண்ண எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் வந்து செலக்ட் பண்ணுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஷேர் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் நமக்கு 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனுக்கு மட்டும் தான் அவைலபிள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து வாங்கணும். அதுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வந்து இப்போ நமக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து செட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோ யூஸராக இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம நார்மலாக இருந்தால் என்ன பண்ணலாம் வந்து பார்த்தா ஜஸ்ட் நமக்கு காப்பி லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அந்த காப்பி லிங்க் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணி நம்மளோட பர்சனல் இருக்கிற எல்லா ஃபைலும் வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கா வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஃபைலில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு மொபைல். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து மொபைல்லே கூட வந்து பார்த்துக்க முடியும். நான் முதலே சொல்லியிருந்தேன் எனிவேர், எனி பிளேஸ், எனி டைம் எங்கே வேணால் வந்து OneDrive வந்து ஓப்பன் பண்ணி நம்மளால் வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஓல்டு ஃபைலில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OneDrive ஆப்பில் வந்து நான் டெஸ்ட் பண்ணேன். அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஓல்டு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து லாகின் பண்ணேன். குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா OneDrive வந்து லாகின் பண்ணேன். அப்போ எனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த நியூனில் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடா, பவர் பாயிண்ட், எக்ஸல் இந்த மாதிரி வந்து கிடைச்சு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த OneDriveலேயே வந்து டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு ஃபைல் இந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம மேலே வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த நியூவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வேர்டு ஃபைல் வந்து கிரியேட் ஆகி நம்மளால் ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ சொல்கிறீங்க, நீ வந்துட்டு எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அப்லோட் பண்ணுறது அந்த அளவுக்கு பெரிய மேட்டரே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு ஃபைலாக மல்டிபிள் ஃபைலாக அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபைலாக இருந்தால் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபைல் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை வந்து எனக்கு ஒரு ஃபோல்டராக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஜஸ்ட் மேலே வந்து ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடும். அந்த ஃபோல்டருக்குள்ள ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து மேலே வந்து அப்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அப்லோட் ஃபைல் மூலமாக நம்மளால் வந்து ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தா ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து ஃப்ரீயாக வந்து 5 GB வரைக்கும் நம்ம டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 5 GB வந்து உங்களுக்கு பத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சா நமக்கு ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்னு வந்து பார்த்தா 100 GBக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து $2 வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தா ஒரு மாதத்துக்கு வந்து $2 வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 GB வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்துட்டு 360 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாகும். இந்த இமேஜ் வந்து பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OneDrive பற்றி நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நினச்சது எல்லாமே
எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்து மிஸ் பண்ணியிருந்தா கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தெரியாது OneDrive பற்றி. என்கிட்ட வந்து OneDrive வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஏன்னு வந்து நம்மளோட ஃபைலில் வந்து நான் நிறைய வீடியோ சொல்லிட்டு இருப்பேன். ஃபைலில் வந்து பத்திரம் வந்து பேக்கப் எடுத்து வைங்க, நமக்கு எந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 5 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் OneDrive வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் ஃபைல் எல்லாமே இந்த சேவ் வந்து பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ப்ரைஸிங் தான் வந்து நமக்கு வந்து மாதத்துக்கு வந்து ஒரு $2 வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 5 ஜிபி வந்து தராங்க. அதே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த OneDrive பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போகிற நல்ல வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.